ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங் எனர்ஜியை பத்தி பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரியை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் ப்ரீவியஸ் வீடியோல. அதோடைய சிஎஃப்எஸ்சி கால்குலேஷன் மெத்தடும் அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான பாயிண்ட், இது வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்சிஆர் கேட், நம்ம டிஆர்பியில் பிஜி டிஆர்பி எக்ஸாம், யூஜி டிஆர்பி இதில் பார்த்தீங்கன்னா இந்த இதில் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஃபேக்டர் அஃபெக்டிங் தி மேக்னிடியூட் ஆஃப் ஸ்பிளிட்டிங். அப்படின்னா என்னன்னா, இந்த ஸ்பிளிட்டிங் ஆகுது இல்லையா, ஒரு ஆக்டாஹெட் மெட்டல் வந்து ஒரு லிகன் கூட அட்டாச் ஆகும்போது அந்த டி ஆர்பிட்டால் வந்து ரெண்டா ஸ்பிளிட் ஆகும். அந்த ஸ்பிளிட் ஆகக்கூடிய எனர்ஜி டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, அதை எதை பேஸ் பண்ணிருக்குன்னா ஒரு சில ஃபேக்டர்ஸை பேஸ் பண்ணிருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட். இப்ப பாத்தீங்கன்னா ஸ்பிளிட்டிங் எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா, இதை பாருங்களேன், ஸ்பிளிட்டா இருக்கு இல்லையா, ஸ்பிளிட்டிங் எனர்ஜி, இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய ஸ்பிளிட்டிங் எனர்ஜி ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்ட் தான் எப்படி ஸ்பிளிட் ஆகும், வீக் ஃபீல்ட் லிகண்ட் தான் எப்படி ஸ்பிளிட் ஆகும், இதுக்கு இருக்கக்கூடிய எனர்ஜி வேல்யூஸ் இதை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இதனுடைய சில ஃபேக்டர்ஸ் இருக்கு எதனாலலாம் அஃபெக்ட் ஆகும்ட்டு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் இருந்துச்சுன்னா அதனுடைய மேக்னிடியூட் வேல்யூ ஸ்பிளிட்டிங் வந்து அதிகமா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. கோபால் காம்ப்ளெக்ஸ் வச்சிருக்காங்க, இது வந்து 2+ ஆக்சிடேஷன் ஸ்டேட், இது வந்து 3+ ஆக்சிடேஷன் ஸ்டேட். இப்போ இதுல வந்து ஸ்பிளிட்டிங் எனர்ஜி எதுக்கு அதிகமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு தான், இதுதான் 20,760 சென்டிமீட்டர் இன்வெர்ஸ்ல இருக்கு. இப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கிறது கிரேட்டர் மேக்னிடியூட் ஆஃப் ஸ்பிளிட்டிங் இருக்குன்னு நம்மளுக்கு தெரிய வருது. இப்ப இன்கேஸ் மெட்டல் காம்ப்ளெக்ஸ்ல வந்து சேம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கு, ரெண்டு மெட்டல் காம்ப்ளெக்ஸுமே ஆக்சிடேஷன் ஸ்டேட் சேமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், +2 இருக்குன்னா டிஃபரெண்ட் நம்பர் ஆஃப் டி எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா D7 சிஸ்டம் ஒரு கொடுத்திருக்காங்க, இப்ப D8 சிஸ்டம் கொடுத்திருக்காங்கன்னா எப்படி மேக்னிடியூட் வேல்யூ இருக்குன்னு பார்ப்போம், மேக்னிடியூட் ஆஃப் ஸ்பிளிட்டிங் இருக்குன்னு பார்ப்போம். ஹிண்ட் என்னன்னா, the magnitude of splitting decreases which is directly proportional to the increase the number of d electron. அப்படின்னா என்ன, number of d electrons increase ஆக ஆக the magnitude of splitting வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். புரியுதா? இப்ப பாருங்களேன், இது வந்து கோபால் காம்ப்ளெக்ஸ் வந்து D7 சிஸ்டம், இது நிக்கல் வந்து பாத்தீங்கன்னா D8 சிஸ்டம். ரெண்டுலயுமே ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து பாத்தீங்கன்னா +2+2. ஓகேவா? இது D7 சிஸ்டம், அடுத்து வந்து D8 சிஸ்டம். D8 சிஸ்டம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த D8 சிஸ்டத்துக்கு தான் மேக்னிடியூட் வேல்யூ கம்மியா இருக்கும், ஸ்பிளிட்டிங் வந்து கம்மியா இருக்கும், அது எனர்ஜி ஸ்பிளிட்டிங் எனர்ஜி கம்மியா இருக்கும்னு சொல்றாங்க. ஏன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் prevent the ligand to come close to the metal. இப்ப எலக்ட்ரான்ஸ் அதிகமா இருக்கும்போது, மெட்டலை சுத்தி எலக்ட்ரான்ஸ் அதிகமா இருக்கும்போது லிகண்ட் வந்து அப்ரோச் பண்ண விடாது. சோ அதனால ஸ்பிளிட்டிங் எனர்ஜி குறையும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த டிரான்சிஷன் மெட்டல் எலமெண்ட்ஸ்ல 3D 4D 5D சீரீஸா இருக்கும்போது d ஆர்பிட்டால்ஸ் வந்து இன்க்ரீஸா இருக்கும், எலக்ட்ரான் டென்சிட்டி குறையும். ஸோ லிகண்ட்ஸ் வந்து ஈஸியா அப்ரோச் பண்ணும். லிகண்ட் ஒரு இதில் ஈஸியா அப்ரோச் பண்ணுதுன்னா அந்த ஸ்பிளிட்டிங் எனர்ஜி வந்து இன்க்ரீஸா இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து D7 சிஸ்டத்துல டாப் டு பாட்டம் 3D 4D 5D சிஸ்டம், இதுல ஆக்சிடேஷன் ஸ்டேட் சேமா இருக்கு. இப்போ நம்ம என்ன சொன்னோம்னா டாப் டு பாட்டம் வரும்போது டி ஆர்பிட்டால்ஸ் இன்க்ரீஸா இருக்கும், எலக்ட்ரான் டென்சிட்டி குறையும். ஸோ லிகண்ட்ஸ் வந்து ஈஸியா அப்ரோச் பண்ணும். லிகண்ட்ஸ் ஈஸியா அப்ரோச் பண்ணும்போது ஸ்பிளிட்டிங் வந்து இன்க்ரீஸா இருக்கும். ஸ்பிளிட்டிங் எனர்ஜி பாருங்களேன், கோபால்ட் 3D சிஸ்டத்துக்கு 23,000 இருக்கு, 5D சிஸ்டத்துக்கு 41. ஸோ டாப் டு பாட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிளிட்டிங் எனர்ஜி வந்து இன்க்ரீஸா இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் லிகண்ட்ஸ். நேச்சர் ஆஃப் லிகண்ட்ஸ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ் பத்தி தெரிஞ்சிருக்கணும். இது வந்து நான் லாஸ்ட் 2 வீடியோஸும் ஹைலைட் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் சிஎஃப்எஸ்சி கால்குலேஷன் பண்ண முடியும். ஓகேவா? அதுல இருந்து வீக் ஃபீல்ட் லிகண்ட், ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்ட்ங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடைக்கும். வீக் ஃபீல்ட் லிகண்ட் இருந்தா ஸ்பிளிட்டிங் இருக்கு இல்லையா, இப்படி இந்த ரெண்டா ஸ்பிளிட் ஆகக்கூடியது இல்லையா, ஸ்பிளிட் ஆகக்கூடிய கேப் வந்து சின்னதா இருக்கும். ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்டா இருந்துச்சுன்னா ஸ்பிளிட்டிங் வந்து அதிகமா இருக்கும். இதைத்தான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. வீக் ஃபீல்ட் லிகண்ட் ஸ்மால் ஸ்பிளிட்டிங், இது ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்ட் லார்ஜ் ஸ்பிளிட்டிங்கா இருக்கும்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் லிகெண்ட்ஸ். நம்பர் ஆஃப் லிகெண்ட்ஸ் இந்த காம்ப்ளெக்ஸில் இன்க்ரீஸ் ஆகும்போது மேக்னிடியூட் ஆஃப் ஸ்பிளிட்டிங் வந்து இன்க்ரீஸாக இருக்கும். பட் ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு. ஸ்கொயர் பிளானர் காம்ப்ளெக்ஸில் 4 லிகெண்ட் தான் இருக்கும். ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸில் 6 லிகெண்ட் இருக்கும். ஆனால் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி ஃபார் ஸ்கொயர் பிளானர் காம்ப்ளெக்ஸ் இஸ் ஹையர் தென் ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ். ஏன் அப்படின்னு கேட்குறாங்கன்னா, ஸ்கொயர் பிளானர் காம்ப்ளெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஸ்ட்ராங் லிகெண்ட் கூட தான் மேக்ஸிமம் ஃபார்ம் பண்ணும். D8 சிஸ்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா நிக்கல் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் D8 சிஸ்டம் வித் ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆல்வேஸ் ஸ்கொயர் பிளானர் காம்ப்ளெக்ஸ் தான் ஃபார்ம் பண்ணும். ஸோ ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகெண்ட்ஸ் ஹேஸ் ஹை மேக்னிடியூட் வேல்யூ, ஹை மேக்னிடியூட் ஸ்பிளிட்டிங். ஓகேவா? இந்த ரீசனுக்காகத்தான் ஸ்கொயர் பிளானர் காம்ப்ளெக்ஸ் உடைய ஸ்பிளிட்டிங் வந்து அதிகமாக இருக்கும் கம்பேர் டு ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ். என்ன ரீசன்னா ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகெண்ட் அட்டாச்டு வித் மெட்டல் இன் கோஆர்டினேஷன் 4 கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் இன் லாந்தனைடு காம்ப்ளெக்ஸ். இவ்வளோ நேரம் பார்த்தது பார்த்தீங்கன்னா நம்ம டிரான்சிஷன் மெட்டல் காம்ப்ளெக்ஸை பற்றி பார்த்தோம். இப்போ லாந்தனைடு காம்ப்ளெக்ஸை பற்றி பார்க்கலாம். கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் ஆஃப் F ஆர்பிட்டால்ஸ் smaller than d ஆர்பிட்டால்ஸ். அப்போ F ஆர்பிட்டாலுக்கு ஸ்பிளிட்டிங் வந்து கம்மியா இருக்கும் கம்பேர் டு d ஆர்பிட்டால்ஸ். Why? The 4 of orbitals are buried in deep. ரொம்ப உள்ள இருக்கும். அதனால லிகெண்ட்ஸ் வந்து ஈஸியா மெட்டலை வந்து அப்ரோச் பண்ண முடியாது. லிகெண்ட்ஸ் can't approach close to 4 of orbitals. ஸோ அப்ரோச் பண்ண முடியாது இருக்கும்போது நம்ம மேக்னிடியூட் வேல்யூ வந்து கம்மியா இருக்கும். இவ்வளவுதாங்க. இந்த ஃபேக்டர்ஸ் என்னென்ன ஃபேக்டர்ஸ்னால ஸ்பிளிட்டிங் அஃபெக்ட் ஆகுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. லெட்ஸ் லேர்ன் டுகெதர் அண்ட் க்ரோ டுகெதர். தேங்க்யூ வெரி மச்.